வணக்கம். மற்றொரு காணொலியில இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் தற்போது பேசப்படுகிற அல்லது பேசுபொருளான விடயம் என்று சொல்லி சொன்னா உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் அந்த விசாரணைகள் எவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, விசாரணைகளூடாக எவ்வாறான விடயங்கள் வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கின்றன, அதற்காக மேற்கொள்ளப்படுகிற கைது நடவடிக்கைகள் என்ன, ஜனாதிபதி என்ன கூறுகின்றார் மற்றும் தற்போதைய அரசாங்கங்கள் என்ன விடயங்களை சொல்கின்றார்கள் என்பது தொடர்பான பல விடயங்கள் தான் பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தன கடந்த சில நாட்களாக. அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்று 6 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கின்றன. இந்த 6 வருடங்கள் பூர்த்தியானதன் பிற்பாடும் இந்த சம்பவம் இடம்பெற்றதனுடைய பின்னணிகளை இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் யார் என்பது தொடர்பான விடயங்கள் வெளித்தெரியாமலேயே போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில பல்வேறுபட்ட ரீதியில தற்போதைய அரசாங்கத்திற்கு அழுத்தமும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனாலும் இந்த அரசாங்கம் சொல்லுது, இவர்களை நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றோம், விசாரணைகளுடைய உண்மைகள் பல உண்மைகள் வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கிறது, ஆனால் அந்த உண்மை நிலையை நாங்கள் சொல்ல முடியாது என்ற ரீதியில தான் அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. எனவே தீர விசாரித்து பல உண்மைகளை வெளிக்கொண்டு வருவார்கள் என்ற ரீதியில தான் ஜனாதிபதி உட்பட தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தற்சமயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற காத்திருக்கிறது. எனவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் வரையில அவர்கள் உண்மையிலேயே அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் கூட தற்போது அவர்கள் வெடிச்செல்ல மாட்டார்கள் என்ற ஒரு விமர்சனமும் தற்போதைய அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகிறது. இப்படி பல விடயங்கள் இன்றைய நாள்ல இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக லஞ்ச ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னைய ஜனாதிபதிகள் கைது செய்யப்படுவதும் அல்லது லஞ்ச ஒழிப்பு தொடர்பில் அவர்களுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பாக விசாரணைக்கு சாட்சியங்கள் வழங்குவதற்கு அழைக்கப்படுவதும் வழக்கமாக இருக்கிறது தற்போதைய அரசாங்கம். புதிய அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு இதே நேரத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் தொடர்பான செய்திகளும் நாளாந்தம் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில எவ்வாறான விடயங்கள் இன்றைய தினம் வெளிவந்தது என்பது தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பார்க்கிற போது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் அழைக்கப்பட்டிருக்கின்றார். காலை அழைக்கப்பட்ட அவர் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் பிற்பாடு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக அவருடைய ஆட்சி காலத்தின் போது ஜனாதிபதி நிதியில இருந்து சிலருக்கு நிதியை கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த நிலையில அது ஒரு ஊழல் ஒரு விடயம் தான். என்னன்னு சொன்னா தன்னுடைய ஆட்சி காலத்தின் போது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்திற்கு முரணான விதத்துல அவர் நிதியை கையகப்படுத்தி இருக்கிறார். எனவே அதற்காகத்தான் அவர் அழைக்கப்பட்டு விசாரணையும் இடம்பெற்றிருக்கிறது. இதே நேரத்துல முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்னர் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 தான் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக தன்னால் முன்னிலையாக முடியாதுன்னு சொல்லி அறிவித்திருக்கின்றார். இந்த ஒரு சூழ்நிலையில எதிர்வரும் 25ஆம் தேதி 9:30 மணிக்கு காலை 9:30 மணிக்கு மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் சாட்சியம் அளிப்பதற்கு காத்திருக்கின்றார். எனவே பல விடயங்கள் அதனூடாக வெளித்தெரிய வரும் என்று சொல்லி கூறலாம். அவர் எவ்வாறான விடயங்களை அந்த சாட்சியம் மூடாக வழங்க காத்திருக்கிறார் என்று பார்க்கிற போது கடந்த 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சாமர சம்பத் தசநாயக்க அவருடைய ஆட்சியின் போது பாடசாலை மாணவர்களுக்கு சில புத்தகங்கள் வழங்குவதாக கூறிக்கொண்டு அந்த நிதியை தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார். இந்த ஒரு விடயத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு இணங்குதான் ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியானது ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதி என்று சொல்லப்படுகிறது. இந்த நிதியை தான் அவர் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார். இந்த ஒரு சூழ்நிலையில அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடர்ந்தும் அவர் விளக்கமறியலில் வைப்பதற்கு பதுளை நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இப்படியாக முன்னைய ஆட்சியாளர்கள் பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள்ல முக்கியமாக இருந்திருக்கின்றார்கள். எனவே புதிய அரசாங்கம் அவ்வாறான ஊழல் விடயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருகின்றோம் என்ற ரீதியில அவர்களுடைய சில விடயங்கள் வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களையும் நிச்சயமாக அவர்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற போது
இந்த அரசாங்கத்தின் மீதான ஒரு நம்பிக்கை என்பது பலப்படுத்தப்படும். ஆனாலும் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிறுத்தி சில விடயங்களை வந்து அவர்கள் என்ன ஒரு அரசியல் காரணங்களுக்காக, எப்படி முன்னே ஆட்சியாளர்கள் அரசியல் காரணங்களுக்காகத்தான் அந்த ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்றதோ அதே போன்று அந்த ஒரு விடயத்தை முன்வைத்து இவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு விமர்சனமும் தற்போதைய அரசாங்கத்தின் மீது எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில வந்து எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து அந்நூறு அரசாங்கம் தொடர்பான சில விடயங்களையும் வந்து ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், முன்னைய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அந்த நிலையில முன்னைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு கருத்தை வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கிற போதும் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தோற்று போய்விடும் என்ற ரீதியில தான் ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறாது என்று அவர் வந்து நேரடியாகவே கூறியிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி பல சபைகள்ல பெரும்பான்மையை வந்து தவறிவிடும். அதே நேரத்துல தேசிய மக்கள் சக்தி பற்றி தனக்கு தெரியாது என்ற ரீதியில ரணில் விக்ரமசிங்க கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் வாய்ப்பை கோரின, அந்த வாய்ப்பையும் மக்கள் வழங்கி இருந்தார்கள். ஆனால் அந்த வழங்கப்பட்ட வாய்ப்பினுடைய பயன் என்ன என்ற ரீதியில தான் கேள்வியை எழுப்பி இருக்கின்றார். அதே நேரத்துல குறிப்பாக அந்த வாய்ப்பை வந்து எல்போர்ட் உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டாம், அனுபவம் வாய்ந்த நபர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி தான் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். ஆனால் இந்த எல்போர்ட் உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஏற்கனவே இந்த வாகனம் வந்து விபத்துக்குள்ளாகி விட்டது என்ற ரீதியில ரணில் விக்ரமசிங்கே கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். சீனாவிற்கு அடுத்தபடியாக பார்க்கிற போது சர்வதேச அளவில் ஒரு சக்தி வாய்ந்த அரசாங்கம் தங்களிடம்தான் உள்ளது. குறிப்பாக தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்பிற்கு கடிதம் அனுப்பியதனூடாக இலங்கையில விரிக்கப்பட்டிருந்த அந்த வரி வந்து 90 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு அரசாங்கம் தான் தங்களிடம் இருக்கிறது என்ற ரீதியில தாங்கள் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு என்ற ரீதியில தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதே நேரத்துல ரணில் விக்ரமசிங்க தொடர்பான இன்னும் ஒரு செய்தியும் வெளியாக இருந்தது. அதாவது முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் கைது செய்யப்பட இருக்கிறார், அல்லது அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு அவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக்கொண்டார். எனவே அந்த ரீதியில அவருடைய அந்த தொடர்பை மேற்கொள்வதற்கும் வந்து அரசாங்கம் வந்து அனுமதிக்கல. இப்படிப்பட்ட நிலையில இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா நீங்க நேரடியாகவே ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து இது தொடர்பான தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம். இதற்கு பின்னால வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தலதா அத்துக்கோர்ல வந்து தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன விடயங்களை சொல்கின்றார்னு சொல்லி சொன்னா, பிள்ளையான் வந்து ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்துல வந்து அவருக்கு உதவிய ஒரு நபர், அவர் ஒரு முக்கிய பதவியில இருந்தவர். எனவே இப்படிப்பட்ட நிலையில அவர் கைது செய்யப்படுகிற போது அவருக்கு தொடர்பை ஏற்படுத்தி அவர் தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டியது வந்து ரணில் விக்ரமசிங்கவிற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறதே தவிர வேற எந்த ஒரு பின்னணி காரணிகளோ அல்லது சூழ்ச்சிகளோ இதுல இல்லை என்ற ரீதியில தான் தனது அத்துக்கோர்ல வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில அவர் நேரடியாக அழைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து அவர் என்ன விடயங்களை சொல்கிறார், ஏன் அவர் அழைப்பை மேற்கொள்வதற்கு கூறினார் என்ற விடயங்களை வந்து நீங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். ஆனால் இதற்கு பின்னால எந்த ஒரு மறைமுகமான காரணிகளும் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இங்கேயும் மறைப்பதற்கான எந்த விதமான தேவையும் தங்களுக்கு இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். முன்னர் பட்டலந்த விவகாரத்தை கையில் எடுத்தார்கள், தற்போது இந்த ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் தற்போதைய அரசாங்கத்தினர் என்ற ரீதியில தான் தலதா அத்துக்கோர்ல இந்த ஒரு விடயத்தையும் வந்து சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்துல இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் வந்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இதற்காகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ரீதியில பல ஊடகங்கள்ல வந்து அது தொடர்பான செய்திகளை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதையும் தாண்டி அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, தற்போதைய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய நபர்களே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்புலையும் பிள்ளையான் தொடர்புலையும் குறிப்பிட்டு கூறக்கூடிய சில விடயங்கள் தான் அந்த ஒரு விடயம் வெளியிலே அப்படி வருவதற்கான ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது. எனவே ஆனால் உண்மையிலே வந்து அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் அதுவல்ல என்ற ரீதியிலையும் தகவல்கள் வந்து வெளிவர காத்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போன அந்த ஒரு விடயம் தொடர்பில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற ரீதியில வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை வந்து சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் வந்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஊடக பேச்சாளரான
சிறில் காமினி தான் இந்த ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவர் இதற்காகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானுக்கு தொடர்பில்லைன்னு சொல்லி தாங்கள் சொல்லிவிட முடியாது. தாங்கள் சேனல் 4 ஊடகத்தின் ஊடாகவே அந்த ஒரு விடயம் வழி தெரிய ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் தற்போது கைது செய்யப்பட்டது அதற்காக இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் இந்த ஒரு விடயங்களை இந்த அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுத்ததன் பிற்பாடு நிச்சயமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் தீர்வுகளை பெற்று தருவார்கள் என்று நம்பிக்கையுடன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அறிக்கையின் ஊடாக. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதே நேரத்தில் இந்த உயிர்த்த தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் உதாசீனம் செய்தவர்களிடம்தான் திருப்பியும் அந்த ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷ இந்த ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் குறித்து நாமல் ராஜபக்ஷனுடைய இந்த கருத்தானது ஏதாவது உண்மைகள் அவர்கள் தொடர்பாக வெளிவருமோ என்ற ரீதியில தான் பயப்படுவதாக கூட அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். நாமல் ராஜபக்சனுடைய இந்த கருத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் நலிந்த ஜேதிச சொல்லியிருக்கிறார். அதாவது இது தொடர்பில் அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது இவ்வாறு நாமல் ராஜபக்ஷ கூறிய கருத்து அல்லது நாமல் ராஜபக்ஷ கவலைப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன என்பது தொடர்பாக தங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சொல்கின்ற போது பிள்ளையான் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கவலைப்படுவதற்குரிய காரணம் இருக்கிறது. அந்த காரணம் எதிர்காலத்துல அனைவருக்கும் தெளிவாகிவிடும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த விவகாரம் குறித்து புலனாய்வு குழு முறையான விசாரணைகளை நடத்தி வருகிறது. அரசாங்கம் என்ற வகையில அதற்கான ஒரு விசாரணைக்கு தேவையான வசதிகளை தான் தாங்கள் செய்து கொடுப்போம். ஆனால் அதற்கான தீர்மானங்களை எடுப்பதோ அல்லது வேறு விடயங்களை செய்வதோ தாங்கள் இல்லை. தாங்கள் அதற்கான ஒரு வசதிகளை செய்து கொடுப்போம் என்ற ரீதியில தான் நலிந்த ஜேதிச கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் விசாரணைகளுக்கு பிறகு பார்க்கிற போது சட்டமா அதிபர் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகையை சமர்ப்பிப்பார். எனவே இதன் பிற்பாடு இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் யார் என்பது தொடர்பான விடயம் வெளித்தெரிய ஆரம்பிக்கும். அதனூடாக நீதிமன்றத்தினூடாக குறிப்பாக அவர்களுக்கான தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்படும். இதற்கு பின்னால் இருக்கிற சந்தேக நபர்களும் உண்மையான சந்தேக நபர்கள் யார் என்பது தொடர்பான விடயங்களும் வெளித்தெரியும் என்று சொல்லித்தான் நலிந்த ஜேதிச கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இத்தகைய ஒரு பின்னணியில தான் உதயன் கம்மன்பிள்ளை ஆகட்டும், ரணில் விக்ரமசிங்க, சரத் வீரசேகர, நாமல் ராஜபக்ஷ போன்ற நபர்கள் அச்சமடைந்திருப்பதாக கூட நலிந்த ஜேதிச கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக மொத்தத்துல அங்க இருக்கக்கூடிய நபர்களும் இவர்களுடைய கருத்துக்களூடாக பார்க்கிற போது பிள்ளையான் தொடர்பான கருத்தை முன்வைத்து இவ்வாறான விடயங்களை சொல்கின்ற போது ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்பில் தான் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக பிள்ளையானும் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற ரீதியில தான் மக்களுக்கு அந்த தகவல் போய் சேரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதற்கான முக்கிய காரணம் இதுவல்ல என்ற ரீதியிலையும் கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு குழப்பமான நிலையில தான் விடயங்கள் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசாங்கமும் சொன்னதை போன்று உண்மையான குற்றவாளிகளை வெகு விரைவிலே அம்பலப்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக எந்த விதமான தேர்தல் காலங்களுக்காக தாமதிக்காமலும் தேர்தலில் தேர்தலூடாக வெற்றி கொள்ளலாம் என்ற ரீதியில இறுதி கட்டத்துல இந்த ஒரு விடயங்களை சொல்லி மக்களை குழப்பமடைய செய்யாமலும் உண்மையான விடயங்களை உண்மையான குற்றவாளிகளை வெளிப்படுத்த வேண்டும். அதன் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இது தொடர்பான விடயங்களும் முன்வைக்கப்பட வேண்டும். அதே நேரத்துல முக்கியமான இந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு மூளையாக இருந்தவர் அவரும் செவ்வந்தி தொடர்பான எந்த விதமான தகவல்களும் தற்போது வெளிவரவில்லை. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இப்படியாக பல விடயங்கள் இருக்கிறது. அவ்வாறான விடயங்களை இந்த அரசாங்கம் மிக கூடிய விரைவிலே வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையும் கட்டியெழுப்பப்படும். எனவே அப்படிப்பட்ட நிலையிலும் இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாகத்தான் தற்போது வரை இருக்கிறது. இதே நேரத்துல ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அந்த ஒரு விடயம் என்ன என்பது தொடர்பாகவும் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையில ஈஸ்டர் தாக்குதல்ல சில விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மறைக்கப்பட்டுள்ள விடயங்களை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து உண்மையான குற்றவாளிகள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இது தொடர்பில் அவர் சொல்கின்ற விடயம் பார்க்கிற போது இந்த நாட்டுல நடந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக அது 2019ஆம் ஆண்டு நடந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தான் மிக ஒரு துயரமான சம்பவம் என்று சொல்லி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்துல அவர் மேலும் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கிற போது
இந்த மிகப்பெரிய துயர சம்பவமானது இந்த சம்பவம் 2019ஆம் ஆண்டு நடந்தப்பட்டது. 2024 வரை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விசாரணைகள் திட்டமிட்டபடி திரிவுபடுத்தப்பட்டிருக்கு அல்லது அந்த விசாரணைகள் ஒழுங்கான முறையில் நடைபெறவில்லை என்ற ரீதியில தான் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க கருத்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு 6 மாதங்கள் தான் ஆகின்றது, முறையான நீதி விசாரிக்கப்படும், நீதி நிலைநாட்டப்படும் என்ற ரீதியில அனுகுமார திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார். அதாவது சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள், மிக தெளிவான படிப்படியான நடவடிக்கைகளை தான் எடுத்திருக்கின்றோம், எனவே நாங்கள் அதை தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து ஜனாதிபதியின் ஆணைய அறிக்கை வந்தது. அந்த அறிக்கைகள் சமூகத்திற்கோ அல்லது குற்றப்புலனாய்வு துறைக்கோ வழங்கப்படவில்லை. ஆணையக அறிக்கையின் சில பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில அனுகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார். இன்று ஈஸ்டர் ஆணையகத்துல மறைக்கப்பட்டுள்ள பல விடயங்கள் தொடர்பிலையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சொல்லப்படுகிறது. எனவே அந்த அறிக்கைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முறையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி தான் சொன்னதாக கூட ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய நாளில் வெளிவந்த மிக முக்கியமான செய்திகளாக இருந்தன. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.